ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் 19ஆம் நாள் பயிற்சியில் ஈடுபட போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம எளிமையான 2 தலைப்புகளை பார்க்க போகிறோம். ஒன்று ஒளிவிலகல் எண், மற்றொன்று pH மதிப்பு. இரண்டையும் பார்ப்போம். காற்றோட ஒளிவிலகல் எண் 1. காற்றோட ஒளிவிலகல் எண் 1. நீர், அதோட ஒளிவிலகல் எண் 1.33. ஈத்தருங்கிற அந்த டயத்தில் ஈத்தரோட ஒளிவிலகல் எண் 1.36. மண்ணெண்ணெயோட ஒளிவிலகல் எண் 1.41. சாதாரண கண்ணாடியோட ஒளிவிலகல் எண் 1.5. குவாட்ஸ் எனப்படும் அந்த கண்ணாடியோட ஒளிவிலகல் எண் 1.56. இந்த வைரத்தோட ஒளிவிலகல் எண் இருக்கு பார்த்தீங்களா, 2.4. இது ஒரு முக்கியமானது. இது மிக மிக ஒரு முக்கியமானது. இந்த 2.4ங்கிறது அதிகட தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு வினா. நண்பர்களே, திரும்ப பாருங்க, ஒவ்வொரு பொருளுக்கும் அதோட ஒளி விலகல் எண் மாறும். அது காற்றுக்கு 1, நீருக்கு 1.33, ஈத்தருக்கு 1.36, மண்ணெண்ணெய்க்கு 1.41, சாதாரண கண்ணாடிக்கு 1.5, அதே குவாட்ஸ் கண்ணாடியாக இருந்தால் 1.56. வைரத்தோட ஒளிவிலகல் 2.41. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த அமிலம் காரம், அதுக்கு இந்த pH மதிப்புன்னு சொல்லுவாங்க. அதில் உள்ள ஹைட்ராக்சில் H+ அயனி எந்த அளவில் இருக்குது, OH- அயனி எந்த எண்ணிக்கையில் இருக்குன்னு வச்சுட்டு அதை 10⁻⁻14ங்கிற அந்த மதிப்பில் கால்குலேட் பண்ணி லாக் மதிப்பு கண்டுபிடிச்சி அது pH மதிப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ pH மதிப்பை பொறுத்தளவில் pH மதிப்பு 0லேருந்து 14 வரைக்கும் இருக்கும். மொத்த மதிப்பு அந்த SPL சாரன்சன் கண்டுபிடிச்சதில் pH மதிப்பு 0லேருந்து 14 வரைக்கும் இருக்குது. அதில் 0 to 7க்கு கீழே 7 வரைக்கும் அமிலம், ஆசிட். அப்போ காரம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, 7க்கு மேலே 7 to 14 வரைக்கும் காரம், பேஸ். ரைட்டுங்களா? அப்போ காரமாக இருக்கும். ரைட். இப்போ நடுநிலையானது 7. இந்த pH மதிப்பை கண்டறிந்தவர் SPL சாரன்சன். இங்கு சில பொருட்கள் தரப்பட்டுள்ளது. அதாவது எலுமிச்சை சாரோட pH மதிப்பு 2.4லேருந்து 2.2லேருந்து 2.4. அப்போ இது ஒரு அமில பண்பை உடையது. இந்த காஃபி 4.4லேருந்து 5.5 வரைக்கும் அதோட pH மதிப்பு. அப்போ இது ஒரு அமிலம். உமிழ்நீர் காரமாகவும் இருக்கும், அமிலமாகவும் இருக்கும். அதனால தான் 6.5லேருந்து 7.5 வரைக்கும் நபருக்கு நபர் அது மாறுபடும். தக்காளி சாறு 4.1. மழைநீர் 7. அதாவது நடுநிலை. pH 7ங்கிறது ஒரு நடுநிலை மூலக்கூறு, அதாவது pH மதிப்பு. அதனால தான் மழைநீரோட மதிப்பு 7ஆக உள்ளது. அமிலமும் இல்லை, காரமும் இல்லை. ஏன்னா அதில் இந்த OH+ அயனியோட மதிப்பும் சமமாக இருக்கும், OH- அயனியோட மதிப்பும் சமமாக இருக்கும். அடுத்து குளிர்பானம், அதோட pH மதிப்பு 3. அமிலம். பாலோட pH மதிப்பு 6.5. கடல் நீரோட pH மதிப்பு 8.5. ரத்தம்
உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தோட pH மதிப்பு 7.3லிருந்து 7.5 வரைக்கும் இருக்கலாம். கார நிலையில் இருக்கு. அதே தோல் 4.5லேருந்து 6 வரைக்கும் இருக்கும். அதுமாரி சிறுநீர் 5.5லேருந்து 5.5 pHலேருந்து 7.5 pH வரைக்கும் இருக்கும். அடுத்து வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அமோனியா நல்ல காரம், pH மதிப்பு 12. வினிகர் அதோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2.4 pHலிருந்து 3.4 pH வரை உடையது. நண்பர்களே, நம்ம இன்று டிஎன்பிஎஸ்சி 2002க்கு 19ஆம் நாள் பயிற்சியில் ஒரு சின்னதாக தான் பார்த்துருக்கோம். ஒளிவிலகல் எண் மற்றும் pH மதிப்பு தலைப்பில் பார்த்துள்ளோம். தேர்வு நெருங்க இன்னும் பெரிய வீடியோவாக பார்க்கலாம். இப்போதைக்கு சின்ன சின்ன வீடியோக்களாக போடுறோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோ